சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வெள்ளியே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் எது போன்ற நலன்களை அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சுவாதி அப்படிங்கிறது ஒரு முழு நட்சத்திரம். ஏனென்றால் ஆண் கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய மிருகசீரிடம், அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரை இது போன்ற நட்சத்திரங்கள் தான் உடைப்பட்ட நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கட்டும், குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கட்டும். ஆனால் ராகு, கேது, சனி, புதன், சுக்கிரன், சந்திரன் இது போன்ற கிரகங்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய நட்சத்திரங்களாகிய மற்ற நட்சத்திரங்கள் அனைத்தும் முழு நட்சத்திரமாக ஒரு ராசிக்குள் அடைபடுகின்றன. அந்த வகையில் காலபுருஷ தத்துவத்திற்கு நேர் எதிரில் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம். சுவாதி என்பது ராகுவை குறிக்கக்கூடியது. ராகு என்பது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. துலா லக்னத்தில் இருப்பவர்கள் கூட அந்த சுவாதியை லக்ன புள்ளியாக கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அப்போ ராகுனுடைய நட்சத்திர புள்ளி அல்லது ராகுனுடைய ராசி இது போன்ற அமைப்புகளில் இந்த சுவாதி நட்சத்திரம் சம்பந்தப்படும் போது பெரிய அளவிற்கான பூஸ்டப்னு சொல்லுவோம். பிரம்மாண்டத்தையும் ஒரு மிஸ்மரிசான விஷயத்தையும் செய்யக்கூடியது இந்த ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்க முடியும். இதில் பெரும்பாலும் இந்த திரைத்துறை கலை அமைப்புகள், ஏன்னா கலைக்கு காரகன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலையும் அதை அதாவது விரிவாகப்படுத்தக்கூடிய எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதியும் செய்யுது அப்படின்றத ரொம்ப உண்மை. கலைத்துறையில் சாதித்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய ஜாதகத்திலும் இந்த சுவாதினுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்காது. ஒன்று சுவாதினுடைய சாரம் வாங்கிய கிரகத்தினுடைய திசைகள் அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடும், அல்லது ராகுனுடைய சம்பந்தத்தில் ஏதேனும் கிரகங்கள் அவர்களை ஆளுமை செலுத்தியிருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு விஷயத்தை பெரிதாக்கி கொடுக்கக்கூடிய, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொண்டதாக இருக்கும். கற்பனை ஆற்றல் எல்லையற்றதாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். 64 கலைகளில் ஏதேனும் ஒரு கலையை பெருசுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் மற்ற அனைத்து நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் ஆற்றலும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது அவர்கள் பிறந்த பாதத்தின் அடிப்படையில் ஒரு பிறந்த வயதிலிருந்து முழுமையாக இப்போ 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு 18 வருஷ ஆண்டு காலமும் ராகுதிசை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடிப்படை கல்விகள் சற்று பாதிக்கப்பட்டாலும் கூட உயர்கல்விகள் மிக நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையாகவே அப்படிங்கிறது ஒரு உண்மை. இது முழு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது சர வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்ற ராகுனுடைய நட்சத்திரங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடியது உபய வீடு, மற்றொன்று ஸ்திர வீடு. ஆனால் இந்த சர வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வேகமாக தன்னை இயக்கி தன்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்த வல்லது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக பெண்கள். ஏன்னா இது பெண்ணினுடைய அமைப்பு, பெண்ணுடைய ராசின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் இன்னொரு பெண் கிரகமான சுவாதி நட்சத்திரத்தை கொண்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனாலையும் இவங்க வேகமாக செயல்படுவார்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அதனை அடுத்து குருவினுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் இவர்களுக்கு தாராபலம் கொண்ட நட்சத்திரமாக கருதப்படுகிறது. எப்படி நீங்க கேட்டீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களிலும் அந்த நட்சத்திரம் நிறைந்த நாட்களை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தினீர்களே ஆனால் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். காலபுருஷ தத்துவத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் 7இல் அமர்ந்த காரணத்தினால் பெரிய அளவிற்கான இந்த சமூகத்தில் மெர்ஜாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த மருத மரம் அப்படின்ற அந்த நாட்டு மரத்தை வீட்டில் வளர்த்தலாம், அல்லது உங்கள் சுற்றுப்புற சூழலில் எங்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே வைத்து அந்த மரத்தை வளர்த்தும் போது பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு இந்த மரம் வளர வளர கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மரத்தை விருட்சமாக கொண்ட ஆலயங்களுக்கு அடிக்கடி செல்லும் போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை போய் அடிக்கடி பார்த்து வருவது, அங்கே விருட்சமே மருத விருட்சம் தான் அப்படின்றதுனால அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷத்தை சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து ஆண் எருமை இதனுடைய யோனியினுடைய விலங்காக கொடுத்திருக்கிறார்கள்.
எங்கே எதை செய்ய வேண்டும் என்ற அந்த மென்டாலிட்டியும் அந்த நிதானத்தையும் அந்த எருமை அப்படின்ற அந்த விலங்கினுடைய தன்மை இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து இந்த ராகுனுடைய கிரகம், இதனுடைய அதிகிரகம் அப்படின்ற எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா ராகு. அந்த ராகுனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி திருநாகேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள திருப்பாம்புரம் அப்படின்ற இடத்திற்கும் நீங்கள் சென்று அந்த பூஜைகளில் கலந்து கொள்ளும் போதும் பாம்பனுடைய சிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்தோசியசம் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நாட்டம் இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.